இதை பார்த்தா ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது ஸ்டிக்கர் கிடையாதுங்க. ஹாலில் இந்த ஒரு வால் ஃபுல்லாக என்னோட பையன் அவன் கையால் வரைஞ்சது. இது எல்லாமே வந்து பெயிண்டிங். இது எல்லாமே இப்போ வரையலைங்க, லாக்டவுனில் வரைஞ்சது. அப்போது அவன் 6th படிச்சுட்டு இருந்தான். 6th இந்த அளவுக்கு வந்து வரைஞ்சிருக்கான்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொருத்தரும் லாக்டவுனில் ஒவ்வொரு மாதிரி பிள்ளைங்களை வளர்த்துருப்பீங்க. அவனுக்கு போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த செவரு ஃபுல்லாக நீ டிராயிங் பண்ண, உனக்கு எப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். அந்த பெர்மிஷன் நான் கொடுத்துருந்தேன். நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு இடத்துல கூட பெயிண்டிங்கை வந்து கொட்டாமல் சிந்தாமல் அழகாக வந்து வரைஞ்சிருந்தான். வீடு காலி பண்ணுறப்போ ஒயிட் வாஷ்க்கு 6000 வந்து ஓனர் வாங்கிக்கிட்டாருங்க. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வீட்டுக்கு வந்து கண்காட்சி மாதிரி இதை அழகாக பார்த்துட்டு போவாங்க. என்னோட பையன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். இந்த ஸ்விட்ச் போர்டு கிட்ட ஒரே அழுக்காக இருந்தது. இது பழைய வீடு அப்படின்றதுனால அதையும் வந்து டாட் வச்சு ஏதோ ஒரு ட்ரா பண்ணி அதையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டான். இது என்னோட கை அம்மான்றது போட்டிருக்கு பாருங்க. இந்த வீடியோ மட்டும்தான் அவள் வரைஞ்சதுக்கான அழகான நினைவுகள் எங்ககிட்ட இருக்கு. இது ஓன் ஹவுஸாக இருந்திருந்தா இதை அப்படியே நான் வச்சிருந்திருப்பேன். வாடகை வீடாக இருந்ததுனால இது எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.